என்னன்னு தெரியல எனக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாரி விடுங்க நான் நானும் சரி என்னைக்கோ ஒரு நாள் லைவ்ல கூட ஒரு நாளைக்கு ஒரு 1000 பேர் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 1000, 500 பேர் அப்படி வந்து ஒவ்வொரு நாளைக்கு வியூஸ் வந்து எனக்கு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். டக்குனு ஒரு ஒரு வாரத்தில வந்து அந்த வாட்ச் ஹவர் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். அப்படின்னு நானும் ஒவ்வொரு நாளும் விடியிற அன்னைக்கெல்லாம் நெனப்பேன். அப்பா இன்னைக்கு ஒரு கஷ்டப்பட்டு ஏதாவது ஒரு வீடியோஸ் போட்டுறணும். இல்லன்னா ஏதாவது ஒரு லைவ் போட்டுறணும். அதுக்காக என்ன பண்றீங்க? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு, சாப்பிட்டாச்சு. மதியம் இன்னைக்கு 4 மணிக்கு தான் சாப்பிட்டோம். பசங்கலாம் தஞ்சாவூர் போயிருந்தாங்க. ஊருக்கு போயிட்டு இன்னைக்கு தான் வந்தாங்க. வந்ததுனால வேலைக்கெல்லாம் போயிட்டு 2 மணி ஆயிடுச்சு. அப்போ அவங்க வந்தோனே அந்த கதைய சொல்ல ஆரம்பிச்சாங்களா, அந்த கதை கேட்கறதுக்கே 3:30 மணி ஆயிட்டு. அப்புறம் லேட்டா தான் எல்லாருமே சாப்பிட்டோம். அவங்க எல்லாம் ஜூஸு அது இதுன்னு வாங்கிட்டு வந்தாங்க. எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு, அதனால சாப்பாடு லேட்டா தான் சாப்பிட்டோம். இனிமேல் டீ தான் குடிக்கணும். காலையில லைவ் போடுன்ட்டு வந்தேன். யாருமே வரவே இல்ல. அதிக பேர் வரவே இல்லையா, அந்தாக்குல சரி லைவ கட் பண்ணிட்டு அந்தாக்குல வேலைக்கு போயிட்டேன். வேலைக்கு போயிட்டு வந்து இப்பயும் லைவ் போடணும்னு ஒரு ஆசை இல்ல. செல்லே பார்க்கல. பசங்க வந்ததுனால செல்லே பார்க்கல. அப்படியே வச்சுட்டேன். அப்புறம் வீட்ல எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு. கண்டிப்பா, கண்டிப்பா. ரொம்ப நன்றி. நெறைய பேர் எனக்காக ஒரு 10 பேர் இருக்காங்க. தினைக்கும் ஒரு ஆறுதல் சொல்ல, பேச, கவலைப்படாதீங்க. பார்த்துக்கோங்க. இந்த இந்த மாரி கமாண்டு தான். என்னோட நம்பரே எனக்கு தேவையே கிடையாது. ஹைடு பொட்டன்ஷியல். நானும் ரொம்ப பொறுமையா இருக்கிறேன். யாருக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி விட போறேன்னு எனக்கு தெரியவே இல்ல. கண்டிப்பா நான் கம்ப்ளைண்ட் பண்ணி விட்டுருவேன். அது வந்து இந்த லைவ் போடு எதுவும் கடந்து போகும். ஆமா, ஆமா, ஆமா. வந்து இந்த லைவ் போடும்போதே ஏதோ ஹைடு பொட்டன்ஷியல்னு குடுத்தோம்னா, அவங்க பேட் கமெண்டே எனக்கு வந்து அனுப்ப மாட்டாங்க. யூடியூப் தரப்புல இருந்து. அந்த மாரி நான் பண்ணணும். அது யாருன்னு எனக்கு தெரியல. எப்படி பண்ணணும்னு தெரியல. நான் இன்னைக்கு தான் லைவ் போடும்போதே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன். எடுத்து வச்சுட்டு அதில எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணணும்? அவங்க ஐடிய எப்படி தூக்கணும்? இது எல்லாமே நான் வச்சிருக்கேன். அது வந்து நான் கேட்டு வச்சிருக்கேன் ஒரு அக்காட்ட. அவங்களும் யூடியூப் வச்சிருக்காங்க அந்த அக்காவும். அவங்க கிட்ட கேட்டு வச்சிருக்கேன். எப்படி ஹைட் பண்ணணும்? எப்படி அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க மெயில் ஐடியே தூக்கணும். அதுக்கு நேம் என்னக்கா? என்னோட நேம் நேசமணி. அதுக்கு வந்து நான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். கூடிய சீக்கிரம் எனக்கு அது வந்து கிடைச்சிரும். கண்டிப்பா எனக்கு வந்து பேட் கமாண்ட் அனுப்புறவங்க எல்லாருக்குமே இதுதான். அவங்களோட நான் ஹைடெல்லாம் பண்ணவே மாட்டேன். நேரா கம்ப்ளைண்ட் தான். கம்ப்ளைண்ட் பண்ணி நீங்க யூடியூபே யூஸ் பண்ணாத அளவுக்கு அந்த மெயில வந்து நான் தூக்கி விடுறேன் பாருங்க. உங்களோட மெயில வந்து மெயில் ஐடி நீங்க அடுத்து வேற செல்லுல தான் நீங்க யூஸ் பண்ணணும். இல்லன்னா வேற மெயில் ஐடி தான் போட்டு நீங்க யூஸ் பண்ணணும். அது நீங்க சேனல் வச்சிருக்கவங்களா இருந்தாலும் சரி, சாதாரணமா உள்ளவங்களா இருந்தாலும் சரி, அதுதான் நடக்க போது. அது கூடிய சீக்கிரம் நடக்கும் பார்த்துக்கோங்க. ஒவ்வொருத்தவங்க கஷ்டப்பட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த கஷ்டம் தெரியாம நீங்க பாட்டுக்கு உங்க இஷ்டத்துக்கு நீங்க பேசுவீங்க. நாங்க அத என்ன கேட்டுக்கிட்டே இருக்கணுமா? நாங்களும் பொறுமையா நீங்க என்ன சொன்னாலும் நாங்களும் கொட்ட கொட்ட குனிஞ்சுக்கிட்டே தான் நாங்களும் இருக்கோம் எல்லா லைவ்லயும். நான் லைவ்ல வந்து கோவமா பேசவே கூடாது. அடுத்தவங்க என்ன நம்ம எந்த ஊர் அக்கா? திருநெல்வேலி ஜேஎன் திருநெல்வேலி. வந்து நம்ம வந்து எந்த லைவ்லயும் அப்படி பொறுமையா பேசணும்னு தான் நானும் நெறைய லைவ்ல நெனச்சிருக்கேன். ஏன் அப்படின்னா, மத்தவங்க இருக்கிறவங்க என்ன நெனைப்பாங்க? ஐயோ! என்னடா அந்த பொண்ணு இப்படி கத்துது? சித்ரா அக்காவா? ஏன்டா அக்கா உங்களுக்கு அதான் எனக்கு அத பண்ண தெரியலப்பா. எதுவும் பண்ணிவிடக்கூடாதுன்னு சொல்லி நாங்க இன்னைக்கு எல்லாமே நேத்து தான் நான் அவங்கள்ட்ட கேட்டுட்டு இருந்தேன். இப்ப எனக்கு அந்த 3 நாளா தான் இந்த மாரி வருது. இல்லன்னா எனக்கு இந்த மாரி அதிகபட்சம் யாருமே இந்த மாரி அனுப்பல. இப்போ ஒரு 3 நாளா தொடர்ந்து அவங்க சிலவங்க தெரியாம பண்ணுவாங்க இல்லையா? அது சொல்லி மறுபடியும் திரும்ப பண்றாங்க. அதனால நான் ஒரு அக்காட்ட கேட்டு வச்சிருக்கேன். இன்னைக்கு ஸ்கிரீன்ஷாட் எனக்கு எத அமுக்கணும்னு எனக்கு தெரியல. இதுல இருக்கு. அதுல வந்து ஹைடு பொட்டன்ஷியல் அது ஒரு 2, 3 இது இருக்கு. எனக்கு எதுன்னு எனக்கு தெரியல. அதனால இன்னைக்கு ஸ்க்ரீன்ஷாட் லைவ் போடும்போதே ஸ்க்ரீன்ஷாட் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். அவங்களுக்கு வந்து அனுப்பிவிட்டு இத எத கிளிக் பண்ணி எத கம்ப்ளைண்ட் பண்ணணும். அவங்க மெயில தூக்கறதுக்கு மெயினா பண்ணணும். தேவையில்லாத வார்த்தைகள் நீங்க பேசலாம். லூசுன்னு பேசலாம். அ மொகரக்கட்டைய பாருன்னு பேசலாம். ஆ ஒரு மூஞ்ச பாருன்னு பேசலாம். அதெல்லாம் வந்து நீங்க பேசலாம். அதெல்லாம் வந்து உங்களுக்கு பிடிக்காத விஷயம். அதனால யாருக்குமே எல்லாத்தையும் பிடிக்கும்னு சொல்ல முடியாது. அந்த மாரி நீங்க பேசுனீங்கன்னா, அத